எல்லாருக்கும் வணக்கங்க. நான் இன்னைக்கு ஒரு இனிப்பு போண்டா தாங்க செய்ய போறேன். இந்த போண்டா மேல கிறிஸ்பாவும், உள்ள சாஃப்ட்டாவும் டீ டைமுக்கு ஏத்த ஒரு ஈவினிங் நல்ல ஸ்நாக்ஸுங்க. வாங்க ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸிங் பவுல்ல 1/4 கப் தயிர் சேர்க்கிறேன். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். ரவை 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்கிறேன். ரவை சேர்க்கறதுனால போண்டா நல்லா கிறிஸ்பா வரும். தயிர், பேக்கிங் சோடா, ரவை 3த்தையும் நல்லா கலந்துட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷம் விட்டுடலாம். ஸ்டவ்ல ஒரு பாத்திரம் வச்சுட்டு வெல்லம் 1/2 கப் சேர்க்கலாம். நான் பனை வெல்லம் சேர்த்துருக்கேன், அதனால தான் இவ்வளோ கருப்பா இருக்கு. நீங்க நார்மல் வெல்லமே சேர்த்து செஞ்சுக்கலாம். 1/2 கப் தண்ணி ஊற்றி வெல்லத்தை நல்லா கரைச்சிக்கலாம். பாகுலாம் எதுவும் வரணும்னு அவசியம் இல்லை, வெல்லம் கரைஞ்சா போதும். நான் வெல்லம் கரைக்கும் போதே 4 ஏலக்காய் தட்டி இதில் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதில் மாவு நம்ம கரைக்கும் போது அதில் 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். வெல்லம் இப்போ நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் ஆற விட்டுக்கலாம். வெள்ளை கொஞ்சம் ஆறுனதும் தயிர், பேக்கிங் சோடா, ரவை இது 3ம் கலந்து வச்சிருக்கோம்ல, இதில் ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணுறதுனால வெள்ளத்தில் இருக்கிற மண், தூசி எல்லாம் இதில் ஃபில்டர் ஆகிடும். இப்போ இதில் கோதுமை மாவு 1 கப் சேர்க்குறேன். 1/2 கப் வெள்ளத்துக்கு 1 கப் கோதுமை மாவு நான் சேர்க்குறேன். இது இனிப்பு சரியாக இருக்கும். உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் கூட தேவைன்னா 3/4 கப் வெல்லம் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு கொஞ்சமாக கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கரண்டி வச்சு கலந்துட்டு அப்புறம் கையில் கலந்துக்கலாம். கையிலேயே மாவு நல்லா கலந்து விடுங்க. கை வச்சு நல்லா கலந்தாதான் போண்டா உள்ள நல்லா பபிள்ஸா ஃபார்ம் ஆகி நல்லா வேகும். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் கை வச்சு நல்லா கலந்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம கையில பிசையும் போதுதான் நம்மளுக்கு தண்ணியும் அளவு தெரியும். தண்ணி கொஞ்சமா தெளிச்சு தெளிச்சு பிசைஞ்சுக்கலாம். தண்ணி நிறைய சேர்த்துற வேண்டாம், அப்புறம் போண்டா ஷேப் வராது. தண்ணி அளவாவே இருக்கட்டும், பார்த்து பிணைஞ்சுக்கோங்க. நல்லா மாவு பிணைஞ்சதும் கிண்ணத்துல ஓரத்துல ஒட்டியிருக்க மாவெல்லாம் தொடச்சி நடுவுல மாவு கூட சேர்த்துக்கலாம். மாவு பாருங்க, இந்த அளவுக்கு இப்படி போண்டா போட்டா ஷேப்பா வரணும். இந்த அளவு பார்த்து பிணைஞ்சுக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். தட்டு போட்டு மூடி அப்படியே வச்சிடலாம். இப்ப 10 நிமிஷம் ஆயிடுச்சு. போண்டா எண்ணெயில போட்டு எடுத்துக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு பாத்திரத்துல எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன். எண்ணெய் போண்டா முங்குற அளவுக்கு ஃபுல்லா இருக்கணும். அப்பதான் போண்டா நல்லா ஷேப்ல வரும். போண்டா போடும்போது எண்ணெய் நல்லா சூடா இருக்கணும். அப்புறம் சிம்ல வச்சுட்டு சிம்லயே வேக விட்டுக்கலாம். நம்ம வெல்லம், கருப்பட்டி எல்லாம் சேர்க்கறதுனால போண்டா சீக்கிரமே கலர் சேஞ்ச் ஆகும். அதனால நீங்க சிம்லயே வச்சு நல்லா டார்க் ப்ரௌனா ஆகுற அளவுக்கு வேக விட்டாதான் போண்டா உள்ள எல்லாம் நல்லா வெந்து வரும். இப்ப போண்டா நல்லா வெந்து வந்துருச்சு, டார்க் ப்ரௌனா. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வெளியே எடுத்துடலாம். அவ்வளவுதாங்க, இனிப்பு போண்டா ரெடி. நீங்களும் கண்டிப்பா வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. நன்றிங்க. அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேங்க.